Girls trip, family trip, adventure trip, honeymoon trip. GT ஓட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you're special when you're with GT Holidays. Actually, Laika has always been very kind and always reached out to me. எப்பவுமே சொல்லுவாங்க, we should do something, நம்ம சேர்ந்து ஏதாவது பண்ணலாம். And எப்பவுமே மனசுல இருக்கும், லைக் ஒரு ஸ்பெஷல் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக அவங்க கூட தான் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த ஒரு வாய்ப்பு அமைஞ்சது, தட் லைக்கா வாஸ் ஆன் போர்ட். அவங்க வரும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ், ஏன்னா அவங்க ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா அவங்க செலெக்ஷன்ஸ் ஆர் குட், those films have been hits. அது ஆல்மோஸ்ட் லைக் நம்ம எங்களுக்கு ஒரு வேலிடேஷன் மாதிரி. ஓகே, அவங்க ஆன் போர்ட்னா அந்த இது வரைக்கும் வந்த படங்கள் அந்த சேம் ஒரு குவாலிட்டியில் இருக்கும் நம்ம படம். அது மாதிரி ஐ திங்க் ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ டெஃபினெட்லி ஐ திங்க் தமிழ்நாட்டில் டெஃபினெட்லி அந்த ஒரு அவங்க பிராண்ட் நேம், அவங்க டிஸ்ட்ரிபியூஷன், அவங்க எந்த விதமாக படத்தை கூட இருக்கிறாங்க. இது ஸோ சப்போர்ட்டிவ். இப்போவும் லைக் செகண்ட் வீக்கில் கூட எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, ஹோல் தியேட்டர். அது ஆடியன்ஸோட ஒரு ப்ரெஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அவங்க பார்த்து தான் அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க படம். ஸோ பிக் தேங்க்யூ சார், அண்ட் பிக் ப்ரிவிலேஜ் ஃபார் ஷூர். ஐ திங்க் ரெண்டு படங்களும் ஐ திங்க் எல்லாருமே ரொம்ப ரசித்த படங்கள். ரெண்டு படங்களே ஐ திங்க் ஈக்குவலி கிளாசிக்ஸான படங்கள் தான். இந்த ரெண்டு படங்களும் ஐ திங்க் என்னோட கரியர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண படங்கள். ஸோ ஓகே கர்ம நான் பண்ணும்போது மனிதர் கூட ஒர்க் பண்ணுறது நம்ம ஏதோ ஒரு பெரிய யூனிவர்சிட்டி போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்கே ஒரு ஸ்டூடெண்டாக தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆல்சோ நான் அவரோட ஒரு ஹியூஜ் ஃபேன். ஸோ மணி சார் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாரு, எப்படி ஒரு சீன் பிளாக் பண்ணுறாரு, எனக்கு அதெல்லாம் தான் ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது. எனக்கு அவர்கிட்ட ஆக்சுவலி இப்போ எல்லாம் எனக்கு பேசுகிற ரொம்ப பிளாங்க் ஆகிடும். ஏன்னா மணி சார்கிட்ட பேசும்போது நம்ம கொஞ்சம் ஏதாச்சும் இன்டெலிஜென்ட்டாக சொல்லணும், கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணணும். இந்த யோசனையிலே அந்த பேசுகிற சான்ஸ் போய்டும். அப்போ நான் ஃபுல் டைம் இப்படி தான் இந்த யோசனை இருப்பேன். ஸோ ரொம்ப ஐ திங்க் அந்த படத்தோட ஒரு ஃபர்ஸ்ட் ஷெடியூலே நான் ஐ கேவ் அப் ட்ரைங் டு மேக் கான்வர்சேஷன் பண்ணி சார். நான் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பேன். டெஃபினட்டாக நான் அவரோட ப்ராசஸ், அவரோட விஷன், அவரோட அட்டென்ஷன் டு டீட்டெயில், அதோட என்ன ஒரு பெரிய ஃபேன். எப்போவுமே அஃப்கோர்ஸ் வி ஆல் வாண்ட் டு ஒர்க் வித் மணி சார். பட் ஹனு சார் ஃபார் மீ வெரி ஆக்சுவலி ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஒரு சிமிலரான ஒரு எனர்ஜி இருக்குது அவங்க ஒர்க் பண்ணும்போது. ஈவன் ஹனு சார் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் மணி சார் ப்ராப்ளி அ மோர் மெச்சூர்ட் வெர்ஷன் ஆஃப் ஹனு சார். ஹனு சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இன்ஜுரிஸ் இருக்கும் அவருக்கு எப்பவுமே. ஏன்னா இந்த ஷார்ட் எனக்கு வேணும், இப்போ அந்த மறையில தான் நான் என் ஃப்ரேம் வச்சிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே நடந்து போயிடுவார். அங்கே பள்ளம் இருக்கலாம், ரிவர் இருக்கலாம், எதோ இருந்தாலும் கீப் வாக்கிங் எவ்ரிவேர். அந்த மாதிரி பேஷனட்டான ஒரு ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு எக்ஸென்ட்ரிக்கான மேட்னஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அவருக்கு அந்த படம் தான் ரத்தத்தில் ஓடும். இப்போ ரெண்டு பேருமே ஐ திங்க் டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ். ரெண்டு பேரும் ஈக்குவலி குட் ரைட்டர்ஸ். ரெண்டு பேருமே ஈக்குவலி நான் எப்பவுமே எந்த படம் இருந்தாலும் நான் அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் அந்த ஐடியா தான் நான் செலிப்ரேட் பண்ணுவேன். அதுதான் எனக்கு கிடைக்கிற கான்ஃபிடன்ஸ். அந்த ஸ்கிரிப்ட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தேன் இந்த படம் நான் பண்ணணும்னு இருந்தால். நான் அதுக்கப்புறம் டைரக்டர்ஸ் என்ன பண்ணாலும் எனக்கு ஐம் ஹாப்பி. நான் அவங்க சொல்லதான் நான் கேட்பேன். ஆனால் கம்பேர் பண்ண எனக்கு ரொம்ப கஷ்டம். சம்டைம்ஸ் நியூ டைரக்டர் வில் ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் சீனியர் டைரக்டர்ஸ் their process will be different. And I don't try to get too attached to anybody's process. நாங்கெல்லாம் we should be like clay. அவங்க கையில் they should be. எங்களை எப்படி வேணாலும் மோல்ட் பண்ணலாம் அவங்க. ஸோ தெரியல ஆக்சுவலி நான் ஐ திங்க். ஆனால் ஸ்பீக்கர் சார் சார்ட் ஐ திங்க் விஜய் சொல்லுங்க தெரியல. அது கேக்குதா? இந்த இப்போ சமீபத்தில் இது ஒரு இந்து இஸ்லாமிய ஒற்றுமை படம், தீவிரவாதத்துக்கு எதிரான படம். இந்த படத்தை இஸ்லாமிய நாடுகள், குறிப்பா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தடை செய்யப்பட்டிருக்கு. இதனால ஒரு பெரிய நஷ்டம் நமக்கு வருது. ஏன்னா இந்தியர்கள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த கேள்வி ஏன் அமைதுன்னா, ஐக்கிய அரபு குடிமகனா உங்க அப்பாவை செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது பெர்மனன்ட் பிரஜையாக 10 வருஷம் இருக்கலாம் அப்படின்ட்டு. இப்படி ஒரு சலுகை உங்க அப்பாவுக்கு கொடுத்துருக்கும் போது உங்க அப்பா சார்பில் இந்த மாதிரி எங்க இந்திய படங்களை தடை செய்யாதீங்க, இது தீவிரவாதத்தை வற்புறுத்தலை அப்படின்னு வற்புறுத்தலாம்ல.
சார் ஆனாலும் இப்போ நம்ம இப்போ அந்த படம் எஸ்பெஷலி யூஏயில் நம்ம திரும்ப காமிச்சிட்டு அவங்க நேஷனல் செக்யூரிட்டி இல்லாமல் அந்த படம் பார்த்துட்டு அவங்களே ஓகே பண்ணிட்டாங்க படம். ஸோ ஐ திங்க் இனிஷியலி இது என்ன கரெக்டாக புரியாமல் ஃபர்ஸ்ட் ஐ திங்க் முதல்ல ஒமான்ல ஏதோ அவங்க பேன் பண்ணாங்க பிகாஸ் இதில் அந்த ஒரு ஒமானி ராயல் ஃபேமிலி பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இப்போ அது இமீடியட்லி காட் கிளியர்டு. அவங்க கொஞ்சம் ஐ திங்க் ஒரு நாட்டில் அவங்க இது ஒரு விஷயமா சொன்னாங்க, அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. பட் ஐ திங்க் நம்ம ஒரு 1 வீக்குள்ள ஐ திங்க் அவங்களே கிளியர் பண்ணுறாங்க. இந்த படத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரொமான்டிக் சப்ஜெக்ட் நடுவில் ஒரு சூப்பரான காமெடி சீன் இருந்தது. ராவணன் 10 தலையோட பேசுற சீன். ஸோ ஹவ் வாஸ் தட் டேக்கன்? நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க டைரக்டர் நீங்க? ஆக்சுவலி எனக்கு ஐ மீன் இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு ஸ்பெஷலி வெண்ல கிஷோர் சார், முரளி சர்மா சார், இவங்க கூட எல்லாம் எனக்கு ஆக்சுவலி அவ்வளோ வேலை இல்லை. ஏன்னா அவங்க அவ்வளோ டேலண்டான காமிக் டைமிங் இருக்கிற ஆர்டிஸ்ட். ஸோ எனக்கு ஜஸ்ட் அவங்க எனர்ஜி அப்படியே நான் பவுன்ஸ் பண்ணவே போகிறோம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஆக்சுவலி. நான் அது ஒரு எனக்கு ஜஸ்ட் அவங்க பண்ணுறதை நான் அப்படியே ரியாக்ட் பண்ணியே போனேன். அதனால தான் அது ஐ திங்க் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நிறைய பேர் அது மென்ஷன் பண்ணாங்க. ஏன்னா நானே மனசில் நான் காமெடி பண்ண போகிறேன், நான் இப்படி ஃபன்னியாக இருக்கணும், இது ஒன்றும் யோசிக்காமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அதை அப்படியே நான் ரியாக்ட் பண்ணி போனேன். ஆனால் அது டெஃபினெட்லி அனுசரோட ரைட்டிங் அண்ட் அவங்களோட ஒரு டேலண்ட் அண்ட் டைமிங் தான் ஐ திங்க் டெஃபினட்டாக ஒர்க் ஆயிடுச்சு. தேங்க்யூ சார். கொஸ்டின் ஃபார் யூ. ஐடியா ஒரு இன்லேண்ட் லெட்டர் ஓபன் பண்ணி படிக்கும்போது யூ ஹேட் அ தாட் ஆஃப் மேக்கிங் திஸ் மூவி. தட்ஸ் வாட் ஐ ரெட். ஸோ எப்படி நடந்துச்சு? ஹவு டிட் தட் ஹேப்பன்? ஸோ செலிப்ரேஷன் பட்டாசு வெடிக்குது நமக்காக, படம் சக்ஸஸ் மீட் இல்லையா? So sweet. So you just tell me how this movie started. What made you do this movie? 2007, when I'm in AD, there is one place in Hyderabad called Koti. There we used to buy second-hand books, many lost literature books, and they are not even printing anymore. So old books we'll find there only. I used to go and search for the Telugu literature books, whatever I find. So one day what happened is like I bought a few books over there. Then I came to home and I started reading it. I found one unopened letter, inland letter. So it was a bit curious actually. I just opened it and it's a letter written by mother to her son. He's studying in some hostel and some precautions and just come back to home like that. That's a very normal letter. But by evening, the thought, what if there is very much important information is there in that letter, if that guy doesn't know this. So maybe life can be like heads and tails, we don't know. If that is a serious note, any serious information. So then that thought generated from that point, 2007. Then gradually I am developing it whenever I found time. And in 2018, I found this story world of 1964. It took too much time for me. That love story parts, bits and pieces, it is there in the whole process of the 10 years. But the story world of 1965, he is Ram, she is Sita. So this is the way the story world connects. Then I started writing in 2018 and I finished it at 2020 or something like that. So that is the origin for this Ram, Sita Ramam. அனு சார், Yes. இங்க Sir. கேரளாவிலேருந்து துல்கர் சல்மான், நார்த்துலேருந்து ஹீரோயின், அதுக்கப்புறம் ராஷ்மிகாவும் பேசிக்லி கன்னடம் தான். இப்படி 3 முக்கியமான கேரக்டரை வச்சு ஒரு தெலுங்கு படம் பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு ஒரு தைரியம் வந்தது? Sir, actually I never searched for the actors for this film. So the story itself, it found the right casting for this film. That's why we are feeling they're living in that roles. They're not acting in that roles. That's what we are feeling for them right now. So that means we did good only. Whatever we brought the hero from Kerala or heroine from Marathi, whatever it is, but it's fitting in the same frame. So unity and diversity. Fantastic. Thank you, sir. Director Sita Ramam. And one more thing, we cannot find any alternate faces. Without Dulquer sir, we cannot imagine Ram, another face in that character. So that means like it's beyond everything. That is Dhanush sir's film, Cineulagam sir. காதல் கோட்டை அஜித் நடிச்சது நேஷனல் Premalaka dubbed in Telugu, sir. It's a blockbuster in Telugu also. Another film, sir, you said Rojave, right? Yeah, Rojave definitely it had a huge influence on my writing style, sir, from the beginning. But this story doesn't have any connection with both the films. Premalaka, it starts with like only letter writing, and they'll meet. Meeting is a conflict point in that film, moreover. So to finding the girl,
to recognizing the girl is the story plot in the Premaleka, but in this film that is not the story plot, sir. The first plot itself you will find Sita, then the story starts. So there is no connection with that Ajit sir's film and Roja. No, sir, I don't think so. சார் டைரக்டர் சார், Yes, sir. ஒவ்வொரு ட்ரிப்பு சீதாராமம் ப்ரெஸ் மீட் பண்ணுறப்ப எங்களை எதுக்காவது ஏங்க வச்சிடுறீங்க. போன ட்ரிப்பு நீங்களும் ரேஷ்மிகாவும் வரலன்னு ஏங்கணும். அப்போ மிருனால நாங்கள்லாம் கண்டுக்க கூட இல்லை, கேள்வி கூட கேட்கல. ஆனால் இப்போ மிருனால் வரலங்கிறது தான் என்னோட பெரிய ஏக்கமாக இருக்குது. என்ன காரணம்? ஏன்னா அவங்க படத்தை பார்த்தா அவ்வளோ We'll convey her, sir. Definitely next time we'll bring her. Islam or Muslim, the conflict between Hindus and Muslims, nationalities, Pakistani, India. I'm not entering into that zone. I'm trying to feel that everywhere there is a good human being. So we have to identify that. So that's why this is more human film. So if you see, you saw this film one day, Sitaramam? Yeah. If you see this, there is no conflicts like the Kashmiri files. I gave a solution to that. I showed how the people are in those era, how good they are. Even the Muslims, even Kashmiri Muslims, even Hindu Pandits, they are living like brothers. Who is the plant? Whose problem it is actually? Who planted those problems are there? So everything is, I showed on screen perfectly only, which I feel like. You will find all the answers on screen itself. No, the problem, Kashmiri files, that film didn't create any problem. Already they made the film on a problem. Kashmiri files didn't create any problem in the world. So the film was made out of a problem. எல்லாருக்கும் வணக்கம். முதல் முறையாக தமிழ் ப்ரெஸ்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ப்ரெஷ் ஷோ நீங்கள் எல்லாம் அப்லோட் பண்ணீங்க, நீங்கள் கை தட்டினீங்கன்னு சொன்னாங்க எல்லாரும். இதே ரியாக்ஷன் நம்ம கண்ணும் கொள்ள எடுத்தால் ப்ரெஷ் ஷோவில் கூட இருந்தது. ஸோ எப்போவுமே நல்ல சினிமா, குட் கண்டென்ட்டை நீங்கள் தான் ஆக்சுவலி சப்போர்ட் பண்ணுறீங்க. நீங்கள் தான் முதல் முறையாக அதை பார்த்து அதை சப்போர்ட் பண்ணி நீங்கள் தான் அந்த வேர்ட் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. நாங்கள் எவ்வளோ மார்க்கெட் பண்ணால் கூட உங்களை தான் நம்புகிறாங்க ஆடியன்ஸ், உங்கள் வேர்ட் தான் படிக்கிறாங்க. ஸோ அதுக்காக இந்த மாதிரி குட் கான்டென்ட், கிரேட் சினிமாவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பிக் ஒரு பெரிய நன்றி. அண்ட் இது இந்த படமே ஒரு கனவு மாதிரி தான். நான் என்கிட்ட ஆக்சுவலி அனு சார் இந்த படம் நரேட் பண்ணும்போதே எனக்கு ஏதோ ஒரு காவியம், ஒரு பெரிய ஒரு கிளாசிக் ஒரு புக் படிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்போ ஆக்சுவலி இது ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் லெவலில் கூட இல்லை, அவரோட மனசில் இருக்கிற ஒரு கதை. எனக்கு ரொம்ப ஒரிஜினலாக தோணுச்சு. இது எங்கேயுமே நம்ம கேட்ட மாதிரி இல்லை, வேற இல்லை ஃபாரின் சினிமாவில் பார்த்த மாதிரி சினிமா மாதிரி இல்லை. எனக்கு ரொம்ப ஒரிஜினலாக தோணுச்சு. ரொம்ப ஜென்யூனாக அவர் ஃப்ரம் த ஹார்ட் எழுதின மாதிரி ஒரு படமாக தோணுச்சு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம மறந்து விட்ட ரொம்ப நிறைய இந்த லெட்டர் எழுதுகிற விஷயம், அந்த மாதிரி ஒரு பியோர் பிரிஸ்டீனான ஒரு காதல் கவிதை மாதிரி ஒரு ஸ்டோரியாக தோணுச்சு எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எனக்கு கிடைக்கிறதே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். ஸோ கண்டிப்பாக ஐ ஹோப் இப்படியே ஐ கெட் டு டூ கிரேட் கான்டென்ட் தட் நீங்கள் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி. அதுக்கு எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கும் அது தைரியம். இந்த மாதிரி சப்போர்ட் இருக்கனால நம்மளால ஆர்டிஸ்ட் we can also take courage இந்த மாதிரி படம் பண்ணுறதுக்கு. ஆஃப்கோர்ஸ் இது மேக்கிங், இந்த படம் அந்த மேக்கிங்கே ஒரு பெரிய வார் மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி டெரெயின்ஸ், அந்த மாதிரி கிளைமேட்டெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம். ஆனாலும் எவ்ரி மெம்பர், இந்த யூனிட்ல எவ்ரி மெம்பர் ப்ளஸ் எவ்ரி காஸ்ட் மெம்பர் இந்த கதை, இந்த படத்தோட ஒரு விரும்பத்தினால தான் அவங்க எல்லாருமே அவ்வளோ என்ன சாக்ரிஃபைஸ் வேணால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க, என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அவங்கள மனசில் இருந்ததே இந்த மாதிரி ஒரு கனவு தான். இந்த படம் ஒரு கிளாசிக்காக வரும், எல்லாருக்கும் அப்படி டச் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு கதையாக இருக்கும். அதனால எல்லாருமே இப்போ இதில் இருக்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸும் பெரிய ஆர்டிஸ்ட் தான், தி பெஸ்ட் டேலண்ட் தான் இருக்கும். அவங்க ஒரு சீனில் வந்தால் கூட நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ரொம்ப விரும்புகிறவங்க, அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தான் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அது கூட அவங்க எல்லாம் அப்படி பண்ணோன்னா ஐ திங்க் இந்த கதை மேலே இருந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே. இப்போ ரஷ்மிகா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது லீட் ஆக்டர், இல்லைன்னா சுமந்த் சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது லீட் ஆக்டர், நம்ம கௌதம் சார் இருக்காங்க, பிரகாஷ் சார் இருக்காங்க, ஹிந்தி பெங்காலில இருந்தால் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே சீதா மகாலட்சுமி மறக்க முடியாத ஒரு கேரக்டர். அது ஐ திங்க் அனு சாரோட இஸ் அ ஜீனியஸ் ஆஃப் கிரியேட்டிங் சச் அ கேரக்டர். அண்ட் ஆஃப்கோர்ஸ் முன்னால் எந்த விதமாக அது நடிச்சிருக்காங்க, எப்படி அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க அந்த படத்தில். ஃபார் அ லவ் ஸ்டோரி ஐ திங்க் டு ஒர்க் ஆல்வேஸ் நம்ம
the girl has to be everybody's dream girl. அது இந்த படத்தில் ஐ திங்க் அவங்களோட இன்ட்ரொடக்ஷன் நம்ம இந்த தியேட்டரில் இருக்கிற ரெஸ்பான்ஸ் தான் பார்த்தாலே தெரியும். அண்ட் எனக்கு வந்து ஐ திங்க் நான் பண்ணியிருக்கிற கேரக்டர்ஸில் ராம் ஒரு எனக்கே மறக்க முடியாத மாதிரி ஒரு கேரக்டர். அவ்வளோ ஜென்யூனான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறதே ஒரு எனக்கே கொஞ்சம் அன்லேர்னிங் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ என்னோட ஏஜில் எனக்கு அந்த மாதிரி ஒரு இன்னசென்ஸ்லாம் இல்லை மனசில். அவ்வளோ நான் ஐ திங்க் வேர்ல்டில் பார்த்துருக்கேன். நான் ஐ மெட் பீப்புள். எனக்கு குட் அண்ட் பேட் இதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணுவேன். பட் ராமோட கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சின்சியர், அவ்வளோ ஃபேத் வைக்கிறாங்க மனிதர் மேலே. ஸோ அதெல்லாமே எனக்கு கொஞ்சம் ஒரு அன்லேர்னிங் அண்ட் ஒரு நியூ லேர்னிங் மாதிரி தான் இருந்தது. பட் இந்த கேரக்டர் நான் மறக்கவே மாட்டேன். ஸோ அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஐ திங்க் ஹனு சார் பிக் தேங்க்யூ. விஷால், யூனோ ஐ பிகம் உங்களோட பெரிய ஃபேன். ஐ ஜஸ்ட் டுடே ரியலைஸ் தட் யூ லிவ் இன் சென்னை. அதனால் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொமோஷன் எப்படியாவது அப்போட ப்ராட்டும் விஷாலோட கான்ட்ரிபியூஷன் இஸ். ஏன்னா நாங்கள் எல்லாம் படம் டப் டைம்லேயும் எடிட் டைம்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ஆனால் படம் நான் தியேட்டரில் பார்க்கும்போது ஒரு வேறு எக்ஸ்பீரியன்ஸ். தட் மியூசிக் மேட் சச் அ பிக் டிஃப்ரென்ஸ். நானே ஒரு 4-5 வாட்டி படம் பார்த்துருக்கேன். அண்ட் பிக் தேங்க்யூ டு மதன் கார்கி சார். நான் படிச்சிருக்கிற ஒவ்வொரு ரிவ்யூலையும் த மெயின் ஒரு காம்ப்ளிமெண்ட் எல்லாரும் சொல்கிறது தட் இது ஒரு டப்பிங் படம் மாதிரி தெரியல. இதோட பாட்டுகள் கூட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் தமிழ் படத்துக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு அழகான பாடல்கள், அழகான லிரிக்ஸ், ஒவ்வொரு டயலாக்ஸும் எல்லாரும் கோட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த படத்தோட ஜஸ்ட் ஒரு ஃபீட்பேக் இல்லைன்னா ஆடியன்ஸோட ஒரு கனெக்ட் இஸ் நான் ரொம்ப இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா அப்படி எல்லாருமே லெட்டர்ஸ் எழுதுறாங்க. எல்லாமே ஈவன் டிஜிட்டல் அனுப்புனா கூட அது ஹேண்ட் ரிட்டனா அவங்க முதல்ல எழுதிட்டு அது ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க அனுப்புகிறாங்க. அதே ஒரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா பிகாஸ் அந்த ஒரு வி ஆல் ஃபீலிங் நம்ம கதை கேட்கும்போது கூட அந்த லெட்டர் ரைட்டிங் ஒரு பழக்கமே இப்போ இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் எப்படி இந்த படம் இஸ் கிவன் பர்த் டு இட் அகேன். எல்லாருமே லெட்டர்ஸ் திரும்ப எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. தட் இஸ் த இம்பேக்ட் அண்ட் த மேஜிக் ஆஃப் சினிமா. ஐ திங்க் ஸோ மெனி அன்ஃபர்கெட்டபிள் ஐ திங்க் எக்ஸ்பீரியன்ஸ். நான் டெய்லி இப்போ நான் எழுந்திரிச்ச உடனேயும் நான் படுக்கிற வரைக்கும் ஐ திங்க் ஐம் ஒன்லி லுக்கிங் அட் ட்விட்டர் ரிவ்யூஸ். அது ஒன்லைனாக இருக்கலாம், ஒன் வேர்டாக இருக்கலாம். ஆனாலும் ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக எழுதுறாங்க எல்லாரும். அண்ட் அஃப்கோர்ஸ் தியேட்டர் ரெஸ்பான்ஸ் வீடியோஸ் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படம் நம்ம ஒரு ஹோம் தியேட்டர்லேயோ ஒரு ஓடிடியிலோ பார்க்குற படம் இல்லை. ஆக்சுவலி இது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஜஸ்ட் தட் மெனி டைம்ஸ் பெருசு. லைக் ஐ திங்க் ஒரு எஸ்பெஷலி இந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் நம்மளை யூ கேன் நம்ம சுற்றி நிறைய பேர் இருந்தால் தான் அந்த அழுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும், யாராச்சும் பார்ப்பாங்களா அந்த மாதிரி ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கும். அதெல்லாம் ஐ திங்க் சேர்ந்து வந்தால் தான் இதோட ஒரு ஃபீலிங் இஸ் மச் ஹைட்டன். ஸோ டெஃபினெட்லி ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் படம். ஆக்சுவலி நாங்கள் ப்ரொமோட் பண்ண டைம்லேயே எனக்கு இது எப்படி ப்ரொமோட் பண்ண தெரியல. ஏன்னா எங்களுக்கு தான் தெரியும் இது படம் எப்படி இருக்குது, எனக்கு பின்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு. அப்போ ஒரு ஜென்ரலாக தான் நாங்கள் கொஞ்சம் ஒன்றும் விடாமல் தான் நாங்கள் ப்ரொமோட் பண்ணோம். ஆனால் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா எப்போவுமே சில படங்கள் எனக்கு தோணும் இது ஆக்சுவலி எல்லாரும் பார்த்ததுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசினா கொஞ்சம் அவங்களுக்கு புரியும், எங்களுக்கு புரியும். அது நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இது டெஃபினட்டாக அந்த மாதிரி ஒரு படம். ஸோ ஐ எம் கோயிங் டெஃபினெட்லி நம்மளோட கொஸ்டின் ஆன்சர் செஷன் நான் என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ டு த ஃபுல் தமிழ் மீடியா, தமிழ் ப்ரெஸ், வியூவர்ஸ், தமிழ் சினிமா ரசிகர்கள், மக்கள், எவ்ரிபடி. எப்போவுமே நீங்கள் குட் கண்டென்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. இது ஒரு அதர் லாங்குவேஜ் படமாக பார்க்காம நான் எப்படி மலையாளத்துலேருந்து இங்கே வந்து நான் நடிக்கும்போது எனக்கு ஒரு அக்செப்டன்ஸ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அண்ட் அதுக்கே ஒரு மிகப்பெரிய நன்றி. ஐ ஆல்வேஸ் அந்த ஒரு நம்பிக்கை நான் பிரேக் பண்ணாமல் முயற்சி பண்ணுவேன் எப்போவுமே நல்ல படம் பண்ணுறது. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். சரஸ்வதி, யூ ஆர் வெரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ. ஓகே, நீ பாரு நம்பர் 1 வருவேன். ஸ்கூலுக்கு சொன்னேன். ஓகே, காலையில் பெல் அடிச்சோன்னு நீ தான் ஃபர்ஸ்ட்டாக வருவேன். அது நீங்கள் தானே அடிப்பீங்க.